எவ்வளவு முட்டாள்தனமான விஷயங்களை பண்ணிருக்க பட் திஸ் takes the cake. சொன்னதை கேட்டியா சாரா? சார் ஜோக் அடிக்கிறாரு. நெக்ஸ்ட் இயர் கரஸ்பாண்டன்ஸ் டின்னர் இவரே ஹோஸ்ட் பண்ணலாமே. எனக்கு ஓகே. நோ, உன்னை ராயல் வெட்டிங்க்கு சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துதான் அனுப்பினேன். நம்ம ஃபேமிலியை ரெப்ரசென்ட் பண்ணா மட்டும் போதும், எந்த இன்டர்நேஷனல் கான்ட்ரோவர்சியும் வேண்டான்னு சொன்னேன். ஹென்றி தான் என்ன தள்ளி விட்டான். எனக்கும் உன்னை இப்ப அதே தான் செய்யணும்னு தோணுது. நாங்க லாஸ்ட் 3 இயர்ஸா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட ஒரு ட்ரேட் டீல்காக நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கோம். thousands of hours, லிட்டர் கணக்குல டீ வேற. இந்த வீக்கெண்டுக்கு முன்னால என்னோட அப்ரூவல் ரேட்டிங் பிஎம் விட அதிகமா இருந்தது. ஏன் ஸ்பைஸ் கேர்ள்ஸ் ரேட்டிங்கை விட அதிகமா இருந்தது. பட் ஓவர் நைட்ல நீ எல்லாத்தையுமே ஒண்ணும் இல்லாம பண்ணிட்ட. மா, உனக்கே தெரியும், இன்னும் ஒரு வாரத்துல எல்லாரும் சுத்தமா மறந்துடுவாங்க. அண்ட் ரியலி வேலை இருக்கிற யாரும் இது அவ்வளவா கவனிக்க கூட மாட்டாங்க. கூட இவ்வளவு நெருங்கிய உறவு வச்சிருக்கிற ஒரு நாடு கிட்ட இருந்து பிரிட்டிஷ் மக்கள் இப்படி ஒரு செயலை எதிர்பார்க்கல. நம்மளோட அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை இது கட்டாயமா பாதிக்க போகுது. இன்னும் 14 மாசத்துல எனக்கு எலெக்ஷன்ஸ். இந்த டீலால கிடைக்க போகிற ஃபார்மிங், எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸை வச்சுதான் நம்மளால மிட்வெஸ்ட் ஓட்ஸை ஜெயிக்க முடியும். ஆக்சுவலா என்ன கேட்டீங்கன்னா, ரீ எலெக்ஷனுக்கு உங்களுக்கு மிட்வெஸ்ட் தேவையே இல்லை, அதுக்கு வேற வழி இருக்கு. ஆனா இப்போ நான் அதை சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. மை டார்லிங் சன் அலெக்ஸ், நான் உன்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறேன்னா, இப்ப நீ சொதப்புனதை நீயே தான் சரி பண்ண போற. ஜாரா உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவா. I'm really sorry, Mom. I know you are, baby. அதனால தான் உன்னையே சரி பண்ண சொல்றேன்.